வணக்கம் அண்ணா, ஸ்தோத்திரம். நாங்கள் இலங்கை அகதிகள். நான் 1990ஆம் ஆண்டு குடும்பத்தோடு வந்தேன். வந்து 2006ஆம் ஆண்டு எங்கள் வீட்டுக்காரர் லண்டன் அனுப்பிட்டேன். வந்து பிள்ளைகளை எல்லாம் வெளியில் வச்சு படிக்க தான் வச்சிருந்தேன். என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன 2014 கைவிட்டுட்டாரு. நான் கொட்டப்பட்டு முகாமில் இருந்தேன். 2017 அம்மா இலங்கையில் இருந்தாங்க. கொரோனா டைமில் கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிட்டேன். இப்போ 2022 ஃப்ளைட்டில் வந்திருக்கிறேன். இப்போ எனக்கு பதவி இல்லை, அம்மா இறந்துட்டாங்க. இப்போ வீட்டுக்காரர் இல்லை, பிள்ளைகள் இல்லை, வீடும் இல்லை, வாசலும் இல்லை. என்னைய கொட்டப்பட்டு இலங்கை அகதி முகாமில் சேர்த்து என்னைய இந்திய அரசாங்கம் எடுக்கணும், என்னை ஏற்றுக்கணும், எனக்கு வீடு கொடுக்கணும், என்னை காப்பாற்றணும் இந்திய அரசாங்கம். நான் எனக்கு விஜய் சார்கிட்ட நான் நேரடியாக கொடுக்கணும். நான் விஜய் சாரை பார்க்கணும். இப்போ கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி 15 நாள் சாப்பாடு பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றேன். போடுறதுக்கு உடுப்பில் என்ன உடுப்பை போட்டுட்டு வந்துக்கன்னு பாருங்க. விஜய் சாரை நான் பார்க்கணும், நேரடியாக சந்திக்கணும், விஜய் சார் தான் கையில் கொடுக்கணும். மதுரை மாவட்டம் திருப்பூணம் சார், தாலுகா ஆஃபீஸ் 2 வருஷம் சார். திருப்பூணம் தாலுகா இடங்கட்டு பட்டா இலவச பட்டா கட்டு தரைய மாட்டேன்ட்டாங்க சார். கேட்ட அலட்சியமாக பேசிட்டு சொல்றாங்க சார். அலைய விட்டுட்டு நான் மாட்டுறேன் சார். நான் மட்ராஸ் அங்கங்கே கலெக்டராக கொடுக்குறேன் சார். ஒன்றும் யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சார். சார் இந்த மனுவை பார்த்து தக்க நடவடிக்கை சொல்லுங்க சார். எனக்கு நான் கை கால் நரம்பு தளிச்சு மாட்டுத்தேன் சார். 2 வருஷம் ஆலையே சார், ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்ட்டாங்க சார். இந்த சிஎம் சார் தான் பார்த்து நடவடிக்கை எடுங்க சார். கே சம்பத்குமார் சார், மதுரை மாவட்டம் திருப்பூர் சார். நான் இங்கே வந்து பெட்டிஷன் இல்லை, நான் லெட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொடுக்கறக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை பார்க்கறக்கு SDAT போனேன், ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம். அங்கே வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி 7லேருந்து 10 மணி வரைக்கும் கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் கேட்டப்போ அங்கே இல்லை யாருமே. ஸோ நான் 7 o'clock போய் நான் இப்போ 10 o'clock ஆச்சு. ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங். நான் அங்கே போயிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். சரி ஏதாச்சும் பண்ணுவாங்களா இப்போயாச்சு இவ்வளோ தூரம் வந்து. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் விஷயமா ஃபீமேல்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் என்னோட ஸ்போர்ட்ஸ் வந்து மோட்டர் ஸ்போர்ட்ஸ். அதனால நான் ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் இங்கே சிஎம் சார்ட்ட. சார் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு அரசு ஊழியர். எங்கள் அப்பா வந்துட்டு பணியில் இருந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்காக நாங்கள் வாரிசு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். இதுவரையிலுமே எங்களுக்கு வந்துட்டு இன்னும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நாங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுறது எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு 10 வருஷம் 15 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். யாருக்குமே இதுவரையிலுமே எங்களுக்கு ஒரு வேலை வந்து அரசாங்கத்தில் இன்னும் நாங்கள் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ வந்து நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் சார். எங்களுக்கு வேலை வேண்டி விண்ணப்பிக்கிறதுக்காக நாங்கள் கேட்க வந்திருக்கோம் சார். போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க சார். இன்னும் அதில் வந்துட்டு இன்னும் ஒரு உடன்பாடு எங்களுக்கு ஒன்றும் இது எட்டுப்படலை. அதுக்காக நாங்கள் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் சார். மணிகண்டன் சார், தருமபுரி மாவட்டம் சார். இப்போ நல்லம்பள்ளி வட்டம் ஒட்டப்பட்டி 45 வருஷம் ஆகுது எங்கள் லேண்ட் எடுத்து ஹவுசிங் போர்டுக்காக. எடுக்கும் போதே கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறேன்னு சொல்லி தான் எடுத்தாங்க. நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது 2012 ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில். இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்பும் வரல, லேண்டும் எங்களுக்கு ரிட்டர்ன் வரல. அதுக்காக மனு கொடுக்க வந்திருக்கோங்க சார். 45 வருஷம் ஆகுது. எங்களோட மொத்த வாழ்வாதாரமே அது மட்டும்தான் சார், நிலம் மட்டும்தான். இப்போ சிஎம் கிட்ட கொடுக்குறாங்க. கண்டிப்பாங்க சார், கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையோட தான் சார் இருக்கு. இல்லை சார், இதுக்கு முன்னாடி நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாகவே தபால் மூலியமாகவும் அப்ளை பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம் சார். முயற்சி பண்ணிட்டோம், ஆகலை. அதனால் இந்த முறை நேரில் முயற்சி பண்ணலான்னு வந்துருங்க. எங்களுக்கு ஜெயலலிதா ஆட்சியில் வந்து பட்டா கொடுத்தாங்க வீட்டுக்காக வேண்டி, ஒரு 19 வீட்டுக்கு. ஆனால் திமுக ஆட்சியில் வந்து அதெல்லாம் அடித்து பிடுங்கி அவங்க ரிலேஷனான அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. அது நில அளவை செஞ்சு எங்களுக்கு மறுபடியும் அந்த இடத்த திருப்பி வாங்கி தர சொல்லி ஒரு May 20th நான் அப்ளை பண்ணினேன். 30 daysல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 55 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஒன்றுமே எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல. அதனால தான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கோம் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு, சாரை பார்க்கறதுக்கு. இங்கேயாவது கிடைக்கும்னு நினச்சி வந்திருக்கேன். ஜெயலட்சுமி. நான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஒட்டஞ்சத்திரம் அம்பளிக்கி கிராமத்திலிருந்து வரேங்க. நாங்கள் அம்மா அவங்க வந்து போன வருஷம் இறந்துட்டாங்க. அவங்க கருணை அடிப்படையில் ஜாப் வேண்டி விண்ணப்பிச்சிருந்தேன். நேரடி இன்டர்வியூ வர சொல்லியிருந்தாங்க. இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டேங்க. எங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 40 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஜாப் இன்னும் கொடுக்காம இருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டையும் அது இமீடியட்டாக கொஞ்சம் எங்களுக்கு கருணை அடிப்படையில் ஜாப் வேண்டியும் சீக்கிரம் அமைச்சு கொடுத்தா எங்கள் ஃபேமிலிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். சிஎம் அவர்களை வந்து நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். பேர் வந்து மோகன்ராஜன்.
திருச்சியில இருந்து வந்திருக்கேன் சார். நான் லாஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல எழுதி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிருந்தேன் சார். அது பிசிஎம் ஹேண்டிகேப்ல ஒரு போஸ்டிங் ஒதுக்கி இருந்தாங்க. எனக்கு முன்னாடி செலக்ட் ஆனவரோட இதை வந்து வித்துக்கல்ல வச்சிருக்காங்க. அவர் இதுவரைக்கும் ப்ரூஃப் பண்ணல. அந்த போஸ்டிங் எனக்கு தர சொல்லி நான் மனு கொடுக்க